Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோயில் நிலத்தை மீட்டு தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேட்டூர் சுப்பராய நகர் பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் நிலத்தை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை மீட்டு தரக்கோரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் பயனில்லாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சேலம் மேட்டூர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோயில் ஆக்கிரமிப்பு மீதான புகார்களை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் நகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் நகராட்சியுடன் அம்மையப்பன் உள்ளிட்ட ஊராட்சியை இணைப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனால் மக்கள் மீது வரிச்சுமை மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு பறிக்கப்படும் என குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி அம்மையப்பன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக 300க்கும் மேற்பட்டோர் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். நகராட்சியோட இணைக்கிறதுனால இங்க விவசாய கூலிகள் தான் அதிகமா இருக்காங்க. 100 நாள் வேலை இல்லாம போகுது, வரி அதிகமாகுது. அதனால நாங்க உடனே இது வாழ்வாதாரமா இருக்குது. 100 நாள் வேலை எங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்குது. அந்த வாழ்வாதாரத்தை கெடுக்கிற விதமாக இணைக்க கூடாது என்று கோரிக்கை வைக்கிறோம். நாங்க புதுக்கோட்டையில் கண்மாயின் கரையை உடைத்து தண்ணீரை ஆற்றில் கலக்கவிட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பனங்குளம் கிராமத்தில் கண்மாய்களில் தண்ணீரை சேமித்து வைக்க உரிய ஏற்பாடுகளை விடியா திமுக அரசின் அதிகாரிகள் செய்யாத நிலையில் கிராம மக்களே தன்னெழுச்சியாக தண்ணீரை சேமித்து வைத்தனர். ஆனால் கிராம நிர்வாக அலுவலர் அத்துமீறி கண்மாயின் கரையை உடைத்து தண்ணீர் முழுவதையும் ஆற்றில் கலக்க விட்டதாக கூறப்படுகிறது. தங்களின் நியாயமான கோரிக்கைக்கு விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கம்மாயை வெட்டு தண்ணீரை வெளியேற்றிய விஓ சாலமன் மீது நடவடிக்கை எடு. புகார் கொடு. பொதுப்பணித்துறையே விஓ சாலமன் மீது புகார் கொடு. பெரம்பலூரில் தமிழக ஆளுநரை கண்டித்து திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவலர்களை அக்கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் ஆளுநர் உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் உருவப்படத்தை செருப்பால் அடித்ததை தடுக்க முயன்ற காவலர்களையும் திமுகவினர் சரமாரியாக தாக்கினர். இதனால் செய்வதறியாமல் தவித்த காவலர் திடீரென அங்கிருந்து நகர்ந்து சென்றார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களை தாக்கி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் இந்த ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது தங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ரயில் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்மாயில் நகரை சேர்ந்த தேவன் என்பவர் ரயில் பாதையை கடக்க முயன்றபோது எதிரே வந்த மின்சார ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோன்று கைனூர் ரயில் தண்டவாளம் அருகே ரயிலில் அடிபட்டு உயிரிழந்த நிலையில் இருந்த ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.